அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். வெள்ளிக்கிழமை, இன்றைய தினம் 5/12/2025 கார்த்திகை மாதத்து வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் ரொம்ப அற்புதமான நேரம். செல்வத்தை தக்க வைக்கக்கூடிய, செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளை பெற இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தீரும், வறுமை நீங்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், வெள்ளிக்கிழமை, இன்று கார்த்திகை மாதத்து வெள்ளிக்கிழமையில அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தீப வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம். கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுமே நிலைவாசல்ல தீபம் வைக்கிறதுனால குலதெய்வத்தின் அருள் நிச்சயமா கிடைக்கும், செல்வ வளம் மேலோங்கும். இப்படி தீப வழிபாட்டிற்கு சிறப்பான இந்த மாதத்துல நீங்க சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 to 9 தீபம் ஏற்றி இந்த ஒரு வரியை சொல்லுங்க போதும். இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டில் சுக்கிரனுக்கு உகந்த தானியமான மொச்சை பயிரை பரப்பிக்கோங்க. அந்த மொச்சை பயிருக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைக்கணும். அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்துக்கு பிரசாதமாக பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு சுக்கிரனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். பாதாம் பருப்பு, பால், இது ரெண்டையும் சிறிய கிண்ணங்களில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வெள்ளி கிண்ணங்கள் இருந்ததுன்னா வெள்ளி கிண்ணத்தில் வச்சிங்கன்னா கூடுதல் சிறப்பு. ஆனால் நிறைய பேர் தீபம் ஏற்றுறது அப்படின்னோடனே வெள்ளி விளக்கு, பெரிய பெரிய குத்து விளக்கு, ஆடம்பரமான விளக்குகள், இதை மாதிரி விளக்குகளை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த மண்ணால் ஆன அகல் விளக்கு ஒரு தீபம் ஏற்றினால் 108 தீபம் ஏற்றிய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். மண்ணால் ஆன அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அதனால தான் கார்த்திகை மாதத்தில் எல்லார் வீட்லேயும் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறோம். இந்த தீபத்தை நீங்கள் மண்ணாலான அகல் விளக்கில் ஏற்றுறது தான் சிறப்பு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தீபத்தை பார்த்து, பஞ்சபூதங்களில் தீபத்துக்கும் ஒரு அளப்பெரும் சக்தி இருக்குது. பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது எல்லாமே எப்போவுமே நம்மளோட ஒன்றிணைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றிணைந்து இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தியுமே இந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்கும். இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை தான் நாம் தீபமாக ஏற்றி வழிபாடுகள் செய்கிறோம். இந்த தீபத்தின் மூலம் நாம் நேர்மறை ஆற்றல் சக்தியை பெறுவதற்குத்தான் இப்போ இந்த மந்திரம். ஓம் தீபமங்கல ஜோதியே நமக, ஓம் தீபமங்கல ஜோதியே நமக எனும் மந்திரத்தை தீபத்தை உற்று நோக்கி பார்த்து 27 முறை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும், பொருளாதார ரீதியான பிரச்சனையும் நீங்கும். குடும்பத்தில் என்னால் சில முடிவுகள் எடுக்க முடியலைங்க, எப்போ பார்த்தாலும் குழப்பத்திலே இருக்கேன் அப்படிங்கிறவங்க இன்றைய தினத்தில் இந்த வழிபாடு செய்யும்போது அந்த குழப்பமும் நிச்சயமாக நீங்கும். இந்த மந்திரத்தை குறைந்தது 27 முறை, அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் தாராளமாக ஜெபிக்கலாம். பூஜை அறையில் அமர்ந்து ஒரு மனதோடு மனதார தீபத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.